வணக்கம். வாங்க சமைக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம சமைக்க போகிறோம் அப்படின்னா வெந்தய குழம்பு. இது ரொம்ப சத்து நிறைந்தது, பல வியாதிகளை குணமாக்கக்கூடியது. உடல் சூட்டினிலிருந்து, வயிற்று வலியிலிருந்து, சுகரை இறக்குவதிலிருந்து, அதாவது சுகர் அதிகமாக இருக்கிறவங்கள கூட கண்ட்ரோலில் கொண்டு வரக்கூடியது. முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்கள் இந்த குழம்பில் இருக்கிறது. இது எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல வாணலி வைத்து எண்ணெய் விட்டு அதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு அது வெடித்ததும் ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி போட்டு அதை கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு அதையும் நல்லா வதக்கி அதை ஒரு 4 பல் பூண்டு தட்டி அதையும் நல்லா வதக்கி நல்லா பச்சை வாசனை போகும்படி வதக்கணும். வதக்கிட்டு நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை நல்லா உரித்து அந்த சின்ன வெங்காயத்தையும் அதை கூட போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கணும். அதுக்கிடையில் நம்ம அந்த வெந்தயம் மிக்ஸி ஜாரில் போட்டது ஆறின உடனே அதை நல்லா குறப்பாக அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு இந்த வெங்காயம் வதங்கினதும் ஒரு தக்காளி நல்ல குழைய நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதையும் போட்டு தக்காளி விழுதையும் போட்டு வதக்கி ஒரு 15-20 பல் பூண்டு, நிறைய பூண்டு போடணும். பூண்டு உரித்து போட்டு இதையும் போட்டு அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். வெங்காயம், தக்காளி, அந்த பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா எண்ணெய் வதங்கி குழஞ்சி வரும். அந்த குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வரும் நேரத்தில் தேவையான அளவு மிளகாப்பொடி நான் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாப்பொடி அதிலே தனியாக சேர்ந்தது, அதனால் நான் 2.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயிலேயே வதங்கின உடனே ஒரு 2 நிமிஷம் நான் புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு புளியை கரைச்சி அந்த தண்ணியையும் சேர்த்து அதை நல்லா கிளறி கொடுக்கணும். கிளறி கொடுத்துட்டு இந்த நேரத்தில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷம் நல்லா கொதித்து நம்ம விட்ட எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும். அந்த மேலே வரும் பொழுது ஒரே ஒரு துண்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கட்டும், அரை ஸ்பூன் வெல்லம் அதுக்கு அந்த குழம்புல போட்டு அதையும் ஒரு கிளறி அந்த நேரத்தில் பூண்டு வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். அந்த நேரத்தில் தான் வெல்லம் போடணும். போட்டு அதையும் நல்லா கிளக்கி கொடுத்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது கலர் மாறி வரும். அந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்ச அந்த வெந்தய பொடியை நல்லா 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் பொடியை நல்லா அந்த குழம்பு மேலே தூவி நல்லா ஒரு கிளறி இந்த வெந்தயம் தூவின பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அந்த மாதிரி நல்லா 2 நிமிஷம் கிளறி கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இந்த குழம்பை இறக்கி வச்சுடுங்க. இது இறக்கிட்டு சுட சாதம் போட்டு சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சுவை மிகுந்தது. நல்லா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 வாரம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கேயாவது ஊருக்கு போகும்போது கூட இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 நாள் இந்த மாதிரி வெந்தய குழம்பு சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் பொழுது உடல் குளிர்ச்சியாகும், உடல் வெப்பநிலையை குறைக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் பெண் பிள்ளைகள் கண்டிப்பாக இந்த குழம்பை அடிக்கடி செய்து வீட்டில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் ஒரு முறை இதை செய்து பாருங்கள். எல்லாருக்கும் இந்த குழம்பு பிடிக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.